கொஞ்சம் குறைச்சிங்க. அது இல்ல ஐயா, இல்லைங்க, அது நான் கொடுக்கறது இல்ல. அதான் என்ன, அத 2-3 நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், 2-3 வியாதிகள்னு சொன்னேன். அதாவது அந்த மன வியாதிகள், மனக்கோளாறுகள், கேன்சர், எய்ட்ஸ், இந்த 3க்கும் நான் வைத்தியம் பார்க்கறது இல்ல. வர்மக்கலையில் தீர்வு இருக்கிறது. என் அளவில் நான் அதை தவிர்த்து விடுவது. என்ன இல்ல, எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர்கள் ஆளுக்கு ஒரு அற்புதங்களாக சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த வகையில இந்த 3ம் என்னை வந்து இதுவரை சேரவில்லை. அந்த 3 வியாதியை தவிர மற்ற வியாதிகளை எல்லாம் கண்டிப்பாக குணப்படுத்துகிறேன். மனநோய், கேன்சர், அப்புறம் வேற என்ன ட்ரீட்மெண்ட் நீங்க தரது இல்ல? என்னங்க? மனநோய் சொன்னீங்க, கேன்சர் சொன்னீங்க, அப்புறம் வேற என்ன ட்ரீட்மெண்ட் நீங்க தரது இல்ல? கேன்சர், அப்புறம் இன்னொன்னு என்னங்க? என்ன மனவியாதி, கேன்சர், இன்னொன்னு ஞாபகம் இல்ல, சொல்றேன், நான் பிறகு சொல்றேங்க ஐயா. நேர்களே, அவர் கேட்ட கேள்வியில எனக்கு வந்துட்டு டக்குன்னு மறந்து போச்சு. எய்ட்ஸ், மன கோளாறுகள், அப்புறம் கேன்சர், இந்த 3 வியாதிகளையும் என் அளவில் குணப்படுத்த இயலவில்லை. ஆகவே நான் அவற்றை என்னிடம் வருபவர்களை நான் தவிர்த்து விடுகிறேன். ஆனால் இவரை நான் சரி செய்து விடுவேன், இந்த வியாதிக்காரர் இவ்வளவு வருஷமாக இருக்கிறார், அவருடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி நாடியை பரிசோதித்து நான் எப்போ அவர் குணமாகிறேன்னு ஒரு டேட்டை அறிவிக்கிறேனோ அன்னைக்கு அவர் கண்டிப்பாக 100க்கு 100ஆக குணமாகி விடுவார். நான் முழுமையான உத்தரவாதம் கொடுத்துத்தான் நான் வந்துட்டு வைத்தியமே செய்து கொண்டிருக்கிறேன். ஹலோ, வணக்கம். எங்க? சொல்லுங்கம்மா. எங்க சித்தப்பாக்கு வயித்துல கல்லு இருக்கு, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கலாம் தான் பண்ணேன். சிறுநீரகத்திலயா? இல்ல வயிற்றுல கல் இருக்கா? கல்லு இருக்குது. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்க, வீட்ல இருக்கு. சரி, நீங்க சொல்றது என்னால முழுமையா விளங்கிக் கொள்ள முடியல. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நான் பார்த்துட்டு சரியான தீர்வு சொல்லிடுவோம். கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். கண்டிப்பா முற்றிலுமாக குணமாக்கி விடலாம். எத்தனை நாட்கள்ங்கிறத நான் நாடி பார்த்து சொல்றேன். எதற்கும் நீங்க பண்ணிருக்க வந்துட்டு அந்த இதையும் எடுத்துட்டு வாங்க, எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. என்ன? வணக்கம். நேர்களே, இப்போ வந்துட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எதற்காக கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, பல ரிப்போர்ட்டுகள்ல வந்துட்டு ஹலோ ஐயா, வணக்கம். அல்சர் இருக்கா? சரிங்க. நான் ஒரு 4 இயர்ஸா மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்க. சரி பண்ண முடியுமா? எத்தனை நாளைக்குள்ள எப்படி அல்சரும் இருக்கு? அல்சருக்கும் ஒரு 2 இயர்ஸ் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா. அல்சரை வந்துட்டு நான் ஒரு 18 டேஸ்ல குணப்படுத்திடுறேன் ஐயா. ஹலோ, சொல்லுங்க. அல்சரை வந்துட்டு 18 நாள்ல குணமாயிடும். அந்த பிபி சொன்னீங்க இல்லையா, அது வந்துட்டு ஒரு 18 நாட்களில் கண்ட்ரோல் ஆகும். நான் ஒரு சிறு டெய்லி ஒரு 2 நிமிஷம் செய்யற மாதிரி ஒரு சின்ன எக்ஸசைஸ் பயிற்சி ஒன்று சொல்லி தருவேன். அது தொடர்ந்து நீங்க வீட்டில் செஞ்சு வந்தீங்கன்னா கண்ட்ரோல்லே இருக்கும். வணக்கம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வரும் சித்தர்களின் பரிபூர்ண ஆசி பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை பேரின் பாத மலர்களில் மீண்டும் வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயத்தை வாரம் ஒவ்வொரு வாரமும் இறுதியிலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன தெளிவிற்கும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகவும்
சித்தர்கள் நமக்காக நிறைய அற்புத விஷயங்களை, பயிற்சி முறைகளை கொட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த ரகசியங்களை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரகசியமாக ஒவ்வொரு அற்புதங்களை உங்களிடம் சொல்லி அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயனை விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வாரம் மான்கொம்பு மகேஸ்வர முத்திரை என்ற ஒரு அற்புதமான ஒரு முத்திரையை உங்களிடம் சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன். இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு நான் சொல்லுகின்றபடி தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டு வந்தீர்களே ஆனால் ஹலோ ஆமா ஐயா, ஆமா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்க இங்க திருச்சி. அப்புறம் இந்த மான்கொம்பு மகேஸ்வர முத்திரை என்ற இந்த முத்திரை எதற்காக சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இரத்தம் சுத்தமாக ஆவதற்கும் மூளையின் சிந்தனை திறன் அதிகப்படவும். ஹலோ ஹலோ ஆகவே இந்த உங்களுடைய சிந்தனை திறன் தெளிவுறவும் எடுக்கும் செய்யும் செயல்பாடுகள் அத்தனையும் வெற்றிகரமாக அமையவும், உடம்பிலே கடந்த வருடங்களிலே கடந்த 10-15 ஆண்டுகளாகவே நீங்கள் சாப்பிட்டு வந்த உணவிலே இருக்கக்கூடிய டாக்ஸிக் என்ற விஷத்தன்மை வயிற்றிலே, பித்த பையிலே, இரத்தத்திலே கலந்திருக்கக்கூடிய அந்த சிறிய அளவிலாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவிலாக இருந்தாலும் சரி, அந்த விஷத்தன்மை மிக்க அந்த டாக்ஸிக் எல்லாம் சிறுநீரின் வழியாகவும் பாத்ரூம் போகும்போதும் உங்களோட வெளியேறி அதிக அளவில் வெளியேறுவதை நீங்கள் கண்கூடாகவே உணர்ந்து கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு உங்களை அறியாமலேயே உங்களுடைய உடம்பிற்குள்ளாக உருவாகி கொண்டிருந்த அந்த சூறாவளி புயற்காற்று செயல்பட விடாமல் தடுத்து விடுகிறோம் என்ற ஒரு பெரிய நிலையை நீங்கள் பூரணமாக நம்பலாம். அந்த வகையில் இந்த முத்திரையை மாணவர்களும் வயதானவர்களும் மற்றும் எந்த தொழில் செய்பவர்களும் எந்த நேரத்திலும் தொடர்ந்து செய்து வரலாம். இந்த மான்கொம்பு மகேஸ்வர முத்திரை என்பது தினமும் காலையில் ஒரு 10 நிமிடங்களும் மாலை வேளையில் ஒரு 10 நிமிடங்களும் தொடர்ந்து நீங்கள் செய்து வர வேண்டும். போன வாரத்தில் சிவலிங்க முத்திரை அதை பிரயோகம் செய்து எப்படியெல்லாம் நீங்கள் இறையருளை பெறலாம் என்று விளக்கினோம். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முத்திரையை பற்றி அல்லது ஒரு சித்தர்களுடைய ரகசிய தகவல்களை தொடர்ந்து சொல்லவிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி வெற்றியடையும் கூடிய வகையில் உங்கள் அத்தனை பேரின் ஒத்துழைப்பையும் வேண்டி விரும்புகிறேன். இப்பொழுது முத்திரையை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 விரட்களும் தெரியுதா, இப்படி இருக்கு. இப்போ இந்த 2 கட்டை விரலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்கிறோம். இந்த 2 விரலையும் இப்படி வச்சிடறோம். இப்போ தூக்கிட்டு போயிட்டு, அதாவது மோதிர விரல், நடுவிரல், கட்டை விரல், இந்த 3 விரலையும் ஒன்றாக்கி கொண்டோம். இப்பொழுது இது 2ஐயும் ஒன்னா வச்சு கட்டை விரலோடு ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டோம். இப்போ ரொம்ப ஸ்ட்ரைட்டா மற்ற விரல்களை மேல் பார்த்து கொண்டு இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கொண்டை கொல்லி வர்மத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் 15 நிமிஷம் 10 நிமிடம் தினமும் காலை 10 நிமிடமும் மாலை 10 நிமிடமும் இந்த முத்திரையை நீங்க பயிற்சி செய்யும் பொழுது, அதாவது மேலே கூரை இல்லாத பகுதியாக இருந்தால் வெகு சிறப்பாக இருக்கும். அதாவது மொட்டை மாடி அல்லது புல்தரை அல்லது வாசல் பக்கம் அப்படி இந்த முத்திரையை செய்யணும். காலை வேளையில் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று ஞானியர்கள் வரையறுத்திருக்கக்கூடிய அந்த 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, விடிகாலை 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் பலன் வெகு அற்புதமாக இருக்கும். அல்லது ஒவ்வொரு நாளிலும் வரக்கூடிய ராகு கால வேளையிலே செய்தால் அதுவும் அற்புதமாக பலனளிக்கும். அல்லது அந்தி சந்தி காலம், அதாவது
மாலை நேரம் அந்தி நேரம் இந்த சூரியன் மறையக்கூடிய ஒரு நிலையில், அதாவது இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல சூரியன் மறைய இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு இந்த முத்திரையிட்டு பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடணும். சூரியன் மறைந்த பிறகு இருக்கும்போது 5 நிமிஷம் மறைஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம். அப்போ இந்த சந்தியா வேளையிலும் அந்தி வேளையிலும் ராகு கால வேளையிலும் பிரம்ம முகூர்த்தத்திலும் தொடர்ந்து ஏதேனும் ஒரு நேரத்தில் அல்லது அத்தனை நேரங்களிலும் இந்த முத்திரையை செய்து வந்தால் வாழ்வில் ஐஸ்வர்யம் கூடும். உங்களுடைய உடல்நிலை சுத்தமாவதை, உங்கள் அதாவது மூளை வந்துட்டு சுறுசுறுப்பாக இயங்குவதை அடுத்த நாளே நீங்கள் கண்கூடாக உணர்ந்து கொள்ளலாம், உங்களுக்கு நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த முத்திரையை நீங்கள் கற்று தெளிந்து தினந்தோறும் இன்றிலிருந்தே தினந்தோறும் இந்த முத்திரையை இட்டு பயிற்சி செய்ய உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி, நாளை காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருக்கக்கூடிய அஜந்தா ஹோட்டலில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி, நீங்கள் நேரில் என்னை சந்திக்கலாம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த நமது திருச்சி நகர பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, கடந்த 5-6 வாரங்களாக தஞ்சாவூர் சுகாலயா வர்மக்கலை ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த நிகழ்ச்சி வர்மக்கலை சிகிச்சை முறைகளின் நுட்பங்களையும் அவற்றின் நன்மைகளையும் அனைவருக்கும் உணர்த்த வேண்டும், புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. வர்மக்கலை சிகிச்சை சித்தர்களால் வெகு அபூர்வமாக கையாளப்பட்டு எந்த வியாதியாக இருந்தாலும் உடனடியாக அல்லது வெகு விரைவாக முற்றிலுமான குணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக கலைதான் இந்த வர்மக்கலை. இந்த வர்மக்கலையில் கடந்த 6 வருடங்களாக நான் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, மன்னார்குடி போன்ற முக்கிய நகரங்களிலெல்லாம் சிறப்பு முகாம்களை ஏற்பாடு செய்து மக்களிடையே இலவச சிகிச்சை முகாம்களை நடத்தி வர்மக்கலை பற்றிய ஓர் விழிப்புணர்வை ஏற்றி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கடந்த 6 வருடங்களில் மிகவும் சாதனையாக போற்றப்படும் நிகழ்வுகள் சிலவற்றை இந்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூரிலே திரிபுர சுந்தரி என்ற 18 வயது பெண் ஸ்கூட்டர் ஓட்டிக்கொண்டு போய்கொண்டிருக்கும் பொழுது பின்னால் வந்த லாரி ஒன்று அவர் மீது இடித்து மோதிவிட அவருக்கு தண்டுவடத்திலே L4 என்று சொல்லக்கூடிய அந்த எலும்பு மேலிருந்து கீழாக வி ஷேப்பில் தெரித்து விலகிவிட்டது. இந்த பெண்ணை பரிசோதித்த மருத்துவ நிபுணர்கள் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு கைவிட்டுறாங்க. 6 மாதம் கழித்து வேண்டுமானால் பார்த்து கொள்ளலாம், அப்பொழுதும் அறுவை சிகிச்சை செய்தால் இடுப்பிற்கு கீழே உணர்வு வராது, 6 மாதங்களுக்கு பிறகு பார்த்துக்கொள்வோம், அது வரைக்கும் ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்தில் ஒரே மாதிரியாக படுக்க வையுங்கள் என்று மருத்துவ அறிஞர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அந்த பாப்பா, அடிபட்ட பாப்பா வந்து தஞ்சாவூரில் அவங்களுடைய வீட்டில் படுத்திருக்கு.
அங்கே ஏஎம்என் டிவியில் இதை போல ஒரு நிகழ்ச்சியில் இந்த வர்மக்கலையினுடைய அதிசய அற்புதங்களை பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அந்த திரிபுர சுந்தரி என்ற பெண் தன்னுடைய அண்ணனை காலிங் பெண்ணில் அழுத்தி அண்ணனை வர வச்சு அந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லியிருக்கிறது. அவரும் பார்த்துவிட்டு உடனடியாகவே அந்த ஏஎம்என் ஸ்டுடியோவிற்கு வந்துவிட்டார். 9 மணிக்கு, இரவு 9 மணிக்கு அந்த நிகழ்ச்சி நிறைவுறும். 9:10 நான் அந்த ஏஎம்என் ஸ்டுடியோ வாசலை விட்டு வெளிவரும் பொழுது அவருடைய அண்ணன் என்னுடைய கைகளை பிடித்து கொண்டு எனது சகோதரியை வந்து பார்த்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார். அந்த இரவிலே சரி போய் இன்னைக்கு பார்த்துட்டு மட்டும் போகிறேன், பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன். போகும்போது அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு சலைன் ஏறிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு கடந்த 15-20 நாட்களாக அதுக்கு திட உணவுகள் எதுவும் தரப்படவில்லை, திரவ உணவுகள் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் யூரினை வந்துட்டு பாட்டிலில் வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க. அந்த பாப்பா ஆடாமல் அசையாமல் படுக்க வச்சு சுற்றி ஒரு 20 தலையணைகளை வைத்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நான் அந்த பொண்ணை போய் பார்க்கும் பொழுது அந்த பாப்பா என்னை பார்த்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஷிவரிங் வந்துடுச்சு. ஒரு விதமான பயம் கலந்த நடுக்கம் வந்து விட்டது. நான் வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன், நான் இப்போது உங்களை டச் கூட பண்ண மாட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே தான் சித்தர்களுடைய ஒரு தெய்வீகம் நிரூபணமானது. அடுத்த நாள் வந்துட்டு சித்தர்கள், முக்கியமாக போகர் சித்தர் அடையாளம் காட்டி சென்றிருக்கக்கூடிய எலும்பு ஒட்டி மூலிகை என்ற தெய்வீக மூலிகையை அது வந்துட்டு அன்று இரவு முழுவதுமாக நான் வந்துட்டு அந்த மெடிசனை புதுசாக அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி அந்த எலும்பு ஒட்டி மூலிகையை புதுசாக தயார் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் காலை 9 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய 33 எலும்புகளிலும் ஏதேனும் எலும்பு தன்னுடைய நிலையை விட்டு ஒதுங்கி இருந்தாலோ அல்லது ஒன்றோ அல்லது பல எலும்புகள் அங்கே எங்கே நகர்ந்து இந்த மாதிரி விபத்துக்களில் ஏற்பட்டாலோ ஒரே இடம்தான், வித்தவுட் ஆப்ரேஷனில் நங்கனா பூட்டு என்ற ஒரு வர்ம புள்ளி இருக்கிறது. அந்த நங்கனா பூட்டை வர்ம பிரயோகம் சரியான அளவீட்டில் வந்துட்டு பிரயோகம் செய்யும் பொழுது எங்கிட்டு எவ்வளவு எலும்புகள் நகர்ந்து இருந்தாலும் அதுவும் அதது பொசிஷனில் வந்து உட்காந்துடும். தானாகவே தகவமைத்து அப்போதே வந்து உட்கார்ந்து விடும். இந்த வி ஷேப்பில் விலகி இருந்த அந்த ஒரு எலும்பும் அது பொசிஷனில் தானாகவே வந்து அமர்ந்து கொண்டது. அதன் பிறகு இந்த எலும்பு ஒட்டி மூலிகையிலிருந்து சாறு எடுத்து அப்புறம் சில மருத்துவ பக்குவங்களை செய்து அந்த பாப்பாவிற்கு நான் தொடர்ந்து ஒத்தடம் கொடுக்க சொன்னேன். சொன்னால் வியப்பாக இருக்கும். அன்று இரவு 8 மணிக்கு இந்த பாப்பா தானாகவே எழுந்து பாத்ரூமுக்கு போயிடுச்சு. இப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான உடனுக்கு உடன் பலன் தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு தெய்வீக கலை இந்த வர்மக்கலை சிகிச்சை முறையில் சித்தர்கள் நமக்கு அடையாளம் காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஹலோ ஐயா, வணக்கம், சொல்லுங்க ஐயா. எங்களோட தெரியுமா பையன் வந்து முதுகு தண்டோட அடிபட்டிருக்கு சார். சரி சரி சொல்லுங்க. T11-6ன்றதுல வந்து எலும்பு வந்து நரம்பு கட்டாயிருக்குன்னு சொல்றாங்க எக்ஸ்ரே பார்த்துட்டு. சரிங்க. இப்போ வந்து அடிபட்டு 10 மாசம் ஆயிடுச்சு. உணர்வு இல்லை, ஏன் காலில்? ஆமா, இடுப்பு கீழே உணர்வு இல்லை, தொப்புளு கீழே வந்து உணர்ச்சி இல்லாத இருக்கு. யூரின் டியூப்ல தான் போயிட்டு இருக்காப்ல. ஸ்பைனல் கார்டு கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா? ஸ்பைனல் கார்டில் வந்து T11 எலும்புல வந்து உள்ள நரம்பு கட்டாயிருக்குன்னு சொல்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடுப்பு கீழே உணர்ச்சி இல்லாம வந்து மோஷன் யூரின் போறதெல்லாம் வந்து தெரியாது, அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுல வந்து பெட்ஷோர் மாதிரி வந்து சைடுல எல்லாம் கொஞ்சம் பட்டைக்குள்ள எல்லாம் சைடு இதுலலாம் வந்து பெட்ஷோர் வந்து ரொம்ப நல்லா கார்ல சூம்பி போன மாதிரி இருக்கு. அவருக்கு வயசு என்ன? வயசு வந்து ஒரு 20-21 வயசு இருக்கு. சரி சரி சரி. 1.5 வருஷமா அது மாதிரி இருக்காரா? 10 மாசமா ஆகுது. லாஸ்ட் ஜூன் 1 அன்னைக்கு அடிபட்டது. சரிங்க. மாறி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுல இதாயிடுச்சு. சரி. அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, கிராமத்துல இருக்காங்க, ஜெயங்கொண்டன்ற கிராமத்துல. சரிங்க. அதனால அவங்களால வெளியில எங்கேயும் கூட்டு போய் பார்க்க முடியாத நிலைமையில இருக்கு. டான்ஜூர்ல வந்து மெடிக்கல் காலேஜ்ல தான் அவங்க அந்த அட்மிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆபரேஷன் பண்றதா இருந்தா சொல்லுங்க, நாங்க சக்சஸ் பண்றோம் அப்படின்னாங்க. அவங்க ஆபரேஷன் வந்து மெட்ராஸ்ல பாத்துக்கலான்ற ஒரு காரணத்தினால வசதி இல்லாதவங்க அப்ப அவங்க அப்பா வந்து ஜோசியம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி. பேமெண்ட் அவ்வளவு செலவு பண்ண முடியாதனால தள்ளி போயிட்டே இருக்கு அந்த. சரிங்க சரிங்க சரிங்க. அதான் உங்க இதுல எதுவும் பார்க்க முடியல சார்? இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா நரம்பு கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்படி ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்பைனல் கார்டு கட்டானா அதுக்கு பிறகு வந்துட்டு ரத்தோட்டமே இருக்காது. நரம்பு கட் ஆயிடுச்சுன்னு சொல்றதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால நீங்க அவங்களை கூட்டிட்டு வாங்க,
நாம் பரிசோதனை செஞ்சுட்டு என்ன மாதிரியான பாதிப்பா இருந்தாலும் முற்றிலுமாக குணமாக்கி விடலாம். இது மட்டும் உண்மை. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம். சரிங்களா? கூட்டிட்டு வாங்க. நான் இப்போ வந்துட்டு இனி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நிகழ்ச்சியில இதே டயத்துல பேசுவேன். ஆனால் சிகிச்சை மட்டும் தஞ்சாவூர்ல தான். ஜெயங்கொண்டம் சொன்னீங்க. ஜெயங்கொண்டத்துல ஒரு மிகப்பெரிய பட்டு மில் அதிபர், ஒரு பேர் வந்துட்டு வெங்கடேசன். அவர் ஒரு ஃபேமஸ் ஸ்பீக்கர் அந்த ஏரியால. அவருக்கு அது மாதிரி வந்துட்டு அந்த L4 L5 டிஸ்க் வந்துட்டு டிஸ்லோகேட்டடா இருந்தது. அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி அப்போலோவில் சொன்னதுக்கு பிறகு என்னை பத்தி விசாரிச்சுட்டு எங்கிட்ட வந்தார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. வந்து என்னுடைய ஸ்பாட்ல தங்கி இருந்தாரு. 18 நாட்ல முற்றிலுமாக குணமாயிட்டு சந்தோஷமா போனார். சரிங்களா? கண்டிப்பாக இதை வந்துட்டு நான் முழுமையாக குணப்படுத்தி விடும் சொல்லிட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனால் எத்தனை நாள்ல குணமாகுங்கிறத அவரை நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன். இல்ல 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 நான் அவரை பார்த்துட்டு எடுத்துருவாங்க. அதாவது நாளைக்கு கூட்டி வரீங்களா? சரி. சரிங்க. திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் காலையில 10 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும். அதாவது சனிக்கிழமை மட்டும் லீவு, ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் வரலாம். ஆமா, காலையில 10 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் தஞ்சாவூர் வந்துட்டு தஞ்சாவூர்ல இருப்பேன். யாகப்பா நகர் ஐயப்பன் கோயில் பஸ் ஸ்டாப்னு சொல்லி கேட்டு இறங்கிக்கோங்க. அதுக்கு பக்கத்திலே இருக்கு சுகாலயான்னு சொல்லி பெரிய போர்டு இருக்கும். பாத்துட்டு வாங்க, கண்டிப்பா சரி பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க பேர் சொல்லுங்க. ஆனந்த். நான் குறிச்சுக்கிறேன். கூட்டிட்டு வாங்க, கண்டிப்பா நான் வந்துட்டு சரி பண்றேன். சரிங்க. சரிங்க. இப்போ அந்த ஸ்கிரீன் பாத்துட்டீங்களா? நீங்க இப்போ டிவி பாத்துட்டீங்களா? சரி. அதுல இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, மஞ்சள் கலர்ல ஒரு 2 செல்போன் நம்பர். அது 2 நம்பரும் என்னோட நம்பரு. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு என்கிட்ட பேசுங்க, கண்டிப்பா நம்ம சரி பண்ணிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ அந்த திரிபுர சுந்தரி வந்துட்டு அடுத்த நாளே எழுந்து நடந்த பிறகு நான் அதன் பிறகு நிகழ்த்தி அடுத்த வார நிகழ்ச்சியில அதே ஏமன் டிவியில வந்துட்டு நடந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ ஒருத்தவங்க இது மாதிரி வந்துட்டு பேசும்பொழுது அவங்கள கூட்டு வந்து பேச சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வருகின்ற நிகழ்ச்சியில வந்துட்டு வர்ற வாரம் அந்த திரிபுர சுந்தரியை பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஹலோ, எலும்பு வளர்ந்துருக்கு. அம்மாவுக்கு வயசு என்ன? அம்மாவுக்கு வயசு என்ன? சரி சரி, நம்ம சரி பண்ணிடலாமா? அதாவது அந்த எலும்பு வளர்ச்சிங்கிறது வந்துட்டு அது ஆபரேஷன் தான் பண்ணணும், அப்பதான் சரி பண்ண முடியும்னு சொல்லி விஞ்ஞான மருத்துவம் சொல்லுது. ஆமாமா. நான் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இப்ப இருக்கிறது வந்துட்டு தஞ்சாவூர்ல கியூ பிரான்ச் டிஎஸ்பி ராஜேந்திரனோட வீட்டுல இருக்கேன். நான் என்னகிட்ட அவர் வந்துட்டு வாடகை வாங்கல, அட்வான்ஸ் வாங்கல, எனக்கு அந்த வீட்டை ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. இப்பவும் தஞ்சாவூர்ல தான் கியூ பிரான்ச்ல டிஎஸ்பியா இருக்காரு. அவருக்கு உங்க அம்மாவுக்கு இருந்த அதே வியாதி சென்னையில ஒரு பிரபலமான ஒரு பெரிய மருத்துவமனையில போயிட்டு ஒரு 1.5 மாசம் ஒரு 2-3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த எலும்பை வந்துட்டு பென்சில் சீவிர மாதிரி சீவிடணும், அதாவது ஆபரேஷன் பண்ணி கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்த பிறகு எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாரு. 48 நாட்கள்ல முற்றிலுமாக வித்தவுட் ஆபரேஷன்ல பழைய கால் மாதிரியே வந்துடுச்சு. அப்புறம் நான் ஃபீஸ் வேணான்னு சொல்லியிருந்தேன், அதனால வந்துட்டு அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருக்காரு. வீட்டையே கொடுக்கல, வீட்டுக்கு அட்வான்ஸ் இல்லாம வாடகை இல்லாம நான் இருக்கேன். ட்ரிச்சிக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த இதே நிகழ்ச்சியில வந்துட்டு பங்கு கொள்ள வருவேன். ஆனா இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஹோட்டல் அஜந்தாவில் வந்துட்டு ரூம் போட்டிருந்தோம். சரிங்கம்மா. சரி சரி சரி. இப்போ ஹோட்டல் அஜந்தாவில் ரூம் கிடைக்கல, ஃபுல் ஆயிடுச்சு எல்லாம். அதனாலதான் இப்போ ஏதோ விசேஷத்துக்காக வந்துட்டு ஒரு வாரத்துக்கு புக் பண்ணிட்டாங்க எல்லா ரூமையும். அதனால கிடைக்கல. நான் இப்போ இனிமேல் தொடர்ந்து வந்துட்டு தஞ்சாவூர்ல அங்க மட்டும் தான் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க அங்க வந்துருங்க.
கண்டிப்பாக சரியாக போயிடும். ஆனால் எவ்வளோ நாளில் சரியாகும்னு சொல்லி நான் பார்க்கும்போதே சொல்லிடுவேன். எவ்வளோ நாள் நான் உத்தரவாதம் தரணும் அத்தனை நாளில் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். அப்படி க்யூர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சான்ஸே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய செலவு அத்தனையும் நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம். இடையில வந்து அந்த மருந்து மாத்திரை அதெல்லாம் ஒன்றும் கழிக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏற்பட்ட எவ்வளவு செலவோ, நீங்கள் இங்கிருந்து பஸ் ஏறி வந்துட்டு தஞ்சாவூருக்கு வந்தீங்க இல்லையா, அந்த பணம் முதற்கொண்டு நானே தர்றேன். அதுக்கு சான்ஸே கிடையாது, கண்டிப்பாக அவங்க குணமாயிடுவாங்க. சொல்லுங்க. இப்போ அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு என்னுடைய நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த எல்லோ கலர் நம்பர், அதை வந்துட்டு குறிச்சு வச்சுக்கோங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு என்கிட்ட பேசுங்க, நான் பிறகு சாஸ்வதமா சொல்றேன். அதாவது தஞ்சாவூர்ல யாகப்பா நகர் ஐயப்பன் கோவில் பஸ் ஸ்டாப்பு, ஐயப்பன் கோயிலுக்கும் எதிர்ப்புறமாக இறங்கி கொஞ்சம் தூரம் பக்கம் எதிர்த்தாப்பே சுகாலயான்னு போர்டு போட்டிருக்கோம், அங்க வந்துருங்க. அங்க வந்துட்டு தங்கக்கூடிய வசதி எல்லாம் நான் பண்ணி தரேன். நிறைய பேர் கொடைக்கானல்ல எல்லாம் வந்து தங்கியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க. அது அதிகபட்சம் ஒரு 18-20 நாள்ல சரியா போயிடும். அம்மாவுக்கு வயசு கொஞ்சம் தான் சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா குணப்படுத்திடலாம். நீங்க நேரில் வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நேர்களே, இந்த அதே போலவே ஏஎம்என் டிவியில் நான் சொல்லிட்டு வந்து அதன் பிறகு இந்த பாப்பாவையே நான் வந்துட்டு விட்னஸ் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதன் பிறகு இந்த ஏஎம்என் ஸ்டுடியோ வந்துட்டு 2 மாடிகளுக்கு மேலாக இருக்கு. சாதாரணமாக யாரும் ஏறினா கூட மூச்சு தசு புசுன்னு வாங்குவோம். அவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்துட்டு ரொம்ப கடினமான ஒரு வழிப்பாதை அது. அந்த பாதையில் 2 மாடி ஏறி அந்த பாப்பா திரிபுர சுந்தரி வந்துட்டு விட்னஸ் சொன்னிச்சு. அப்போது அதற்கு இப்போ சமீபத்தில் தான் கல்யாணம், ஒரு 4 மாதங்கள் ஆனது. இந்த கல்யாணத்துக்கு அவங்க பத்திரிகை அடிச்சுட்டு முதன்னு எங்கிட்ட கொடுத்துட்டு தான் பிறருக்கு வந்துட்டு அந்த சொந்தக்காரங்களுக்கு அந்த பத்திரிகையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்ல 3 நாள் வரை தஞ்சாவூருக்கு, மன்னார்குடிக்கு, என் ஊருக்கு இப்படி தொடர்ந்து நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்ல தெரியாமல் அப்படியே அலைஞ்சு இப்போ கடைசியில் ஃபோனில் பிடிச்சி திரும்ப 4வது நாள் மன்னார்குடியில் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு அந்த பத்திரிகையை கொடுத்துட்டு அதன் பிறகுதான் மற்றவங்களுக்கே வந்துட்டு பத்திரிகை கொடுக்க போனாங்க. அப்படிப்பட்ட அதிசய அற்புதமான விஷயங்கள் இப்போவும் இருக்காங்க தஞ்சாவூரில் காட்டு தோட்டத்தில். அதிசய அற்புத விஷயங்களை வந்துட்டு நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை, சித்தர்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு தெய்வீக கலை இந்த வர்மக்கலை சிகிச்சை முறை. இப்போ இந்த விஷயத்தை விட ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் நான் இப்பொழுது உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது இப்போ தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் குணசேகரன் அப்படிங்கிறவங்க ஆர்எம்ஓ ஆஃபீஸராக இருக்காங்க. அதாவது டீன் தலைமை, அதற்கு அடுத்த பதவியில் ஆர்எம்ஓவாக இருக்கிறார் வந்துட்டு டாக்டர் குணசேகரன் அவர்கள். அவங்க எம்எஸ்எம்டி 2 டிகிரி. அவங்களுக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் என்ற இது இருந்தது. அவருக்கு 10 வருஷமாகவே அவர் தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும் பெயின் கில்லர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு உடம்பில் கிட்னி போன்ற பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறது அவர் தெரியும். அதனால அவர் வந்துட்டு பெயின் கில்லர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஏதோ அந்த மென்டால் பாம்ஸ் எல்லாம் வாங்கி தடவிக்கிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கார். அப்போ 10 ஆண்டுகளாக பட்ட கஷ்டம் என்னை பற்றி கேள்விப்பட்டு என்கிட்ட வந்தார். வந்து ஒரு 48 நாட்கள் அவருக்கு ரொம்ப முற்றிய நிலைமையில் இருந்தது. 48 நாட்கள் தொடர்ச்சியாக அவர் வந்து அவரை பார்க்கறதுக்கு மெடிக்கல் காலேஜில் ஒரு பெரிய கியூ நிற்கும், அவருடைய வீட்டு வாசலில் ஒரு பெரிய கியூ நிற்கும். அவர் தனியாக ஒரு கிளினிக் வச்சிருக்காரு, ஈவினிங் டயத்தில் அங்கே ஒரு பெரிய கியூ நிற்கும். ஸோ அவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே மினிஸ்டர் லெவலில், சென்ட்ரல் மினிஸ்டர் லெவலில் வந்துட்டு இது வாங்கிட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அதிகாரி, மருத்துவ அதிகாரி தொடர்ந்து எங்கிட்ட நேரில் வந்து அவர் வந்துட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு 48 நாட்களில் அவர் அதுக்கு இடையிலேயே அவசரப்பட்டு ஒரு மாதத்துலேயே ஆர்வம் தாங்க முடியாமல் நான் நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் எடுத்தாரு. ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் ஃபுல்ஃபில் ஆனாலும் ஐயா நீ 48 நாள் முடிச்சு தான் போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹலோ ஹலோ வணக்கம் ஐயா. இப்போ இவர் போயிட்டு அவருடைய அதே மெடிக்கல் காலேஜில் சர்ஜன் ப்ரொஃபஸர் டாக்டர் மரகதமணி அப்படின்னு சொல்லி ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு L4 L5 டிஸ்க் வந்துட்டு டிஸ்லோகேட்டட், அதாவது ப்ரோலாப்ஸ் ஆகிருந்தது. அவங்களும் ஒரு 5-6 வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சர்ஜன் ப்ரொஃபஸர். ஸோ இப்போ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா அவங்களே கேட்டால் கூட அறுவை சிகிச்சை தான் அப்படின்னு தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால்
டாக்டர் குணசேகரன் வந்துட்டு எனக்கு இருந்தது சரியாக போச்சு, நீங்களும் போய் பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த மேடம் டாக்டர் மரகதமணி என்கிட்ட வந்தாங்க. ஸோ அவங்களையும் ஹலோ வணக்கம் அம்மா, வணக்கம் சொல்லுங்கம்மா.